ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் ஐட்டம். அருமையான ஸ்வீட்டுன்றதை விட இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி, குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். காயல் சமையலை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் மட்டும் கொடுக்கறதோட அதோட நன்மைகள் என்ன அப்படின்றது தான் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இதிலையும் இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு நாளுக்கு ஒருவருக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுசாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் காப்பர், பொட்டாசியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, மேக்னீசியம், விட்டமின் B6 இதெல்லாம் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பேரிச்சம்பழம் தான். இப்போ நான் விதைகளை நீக்கின பேரிச்சம்பழத்தை ஒரு 20 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளண்ட் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் நீட்டாக வரும். மிக்சி ஜாரில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துடலாம். இதை பவுடர் ஆக்கிங்க. கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் அல்லது பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம், முந்திரி கலவையை இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வாடை மட்டும் போகணும். இப்போ நெய்யோட நல்ல மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழம் விழுதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றாவே சேர்ந்துடும். பேன் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இது நான்ஸ்டிக் பேனில் நம்ம பண்ணும்போது ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எந்த சட்டியில் வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ இப்படி நல்லா பெரட்டி விட ஒன்றா சேர்ந்துடும் உங்களுக்கு 2-3 நிமிஷத்துலேயே. பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றதுனால உடலில் செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் ஏற்படாது. பேரிச்சம்பழத்தை தினமும் நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள நார்ச்சத்துனால நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வராது. குடலில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒன்றா வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு தட்டில் அல்லது சப்பாத்தி பலகையில் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம இந்த சூடோட அந்த இதை போட்டணும். இதை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கையில் பொறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சூடு இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ரோல் பண்ணும்போது நல்லாவே ரோல் ஆகிடும். பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இதை ஒரு நாளுக்கு 3 பழம் அப்படின்னு நீங்கள் சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள அளவை அதிகரிக்கக்கூடியது. இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கிது. இதில் பட்டர் பேப்பர் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாயில் பேப்பரில் எடுத்து வைங்க. இப்போ நான் சேர்க்குறது கசகசாவும் எள்ளும் கலந்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் வறுத்து எடுத்துருக்கேன். இதில் நமக்கு எண்ணெய் பதம் இருக்கிறதுனால இதோட நல்லா ஒட்டிக்கும். ஸோ எல்லா சைடும் நல்லா பரட்டிட்டு அந்த பேப்பர்லேயே வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுருங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்னா உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்கும். அதிகமாக எலும்புகளில் பலமே இல்லாத மாதிரி இருக்கும். கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த பேரிச்சம்பழத்தை 1-2 நீங்கள் சாப்பிட்டாலே போதும். உடம்புக்கு தேவையான நல்ல ஒரு பலம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கேன். இப்போ எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கும். இப்போ நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பைட்ஸாக நம்ம சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க ரவுண்டாக. வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அல்லது உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறையவே நட்ஸ் இதோட ஆட் பண்ணி சேர்த்து கொடுங்க. பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அளவு சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் டேட்ஸையும் அதிகம் சேர்த்துக்கலாம், நட்ஸையும் அதிகம் சேர்த்துக்கலாம். ஸோ சுவையான ஆரோக்கியமான டேட்ஸ் ரோல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.